ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயை நல்லா காய விட்டு 1 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 மிளகு, ஒரு வரமிளகா நல்லா செவக்க வறுத்து ஆற வச்சுருங்க. நான் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சு அதுவும் இந்த கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்து கையில் வந்து ஒரு கருவேப்பிலை எடுத்தால் உடையிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து இதை நல்லா பவுட்ராக அரைச்சிட்டு இந்த கருவேப்பிலையும் அதில் போட்டு நல்லா பவுட்ராக அரைச்சி வச்சுக்கோங்க. அதே கடாயை நல்லா காய விட்டு ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு பொரிய விட்டு 2 காஞ்ச மிளகா, வேர்க்கடலை, முந்திரி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிய விட்டு இந்த அரைச்சி வச்சு இந்த கருவேப்பிலை மசாலாவும் அதில் போட்டு நல்லா வதக்கி சாப்பாடை வந்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சு அதுவும் இதில் போட்டு கிளறி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கிளறி விட்டிங்கனாக்கா சூப்பரான டேஸ்டியான கருவேப்பிலை சாதம் ரெடி. சாப்பிட்டு எனக்கு நீங்கள் ஒரு வாட்டி செய்து சாப்பிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.